மறுபடியுமாக ஒரு கேப் விட்டு நம்ம சந்திக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களை பார்ப்போம், இருதயத்தின் காரியங்கள். ஸோ போன செஷனில் நான் இருதயம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் இல்லைங்களா. இருதயம் என்பது ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் பார்க்கும்போது இருதயம்னா அடையாளம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் போன செஷனில் நம்ம இதையும் பார்த்தோம், எப்படி பிதா நம்மளை பார்க்கிறார். துதியும் கனமும் மகிமையும், ஹீ crowns us with glory and honor அப்படின்னு போட்டிருக்கோம். கனமும் மகிமையும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின வாரம் எதை பார்த்தோம், எப்படி ஆபிரகாமின் வித்தான கிறிஸ்து நம்ம தான் அந்த வித்து அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் இதெல்லாம். அதாவது என் வாழ்க்கையில் சரி, என்னோடய டெஸ்டிமனி சில பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பலருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்துக்கு அடிமை, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம மேற்கொள்ள முடியாமல் ஜெபம் பண்ணி ஒரு மாதிரி ஒரு அங்கலாய்ப்பான ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு கிறிஸ்டியன் வாக்காக தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால். இது எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் எங்கே இருக்குது, இதில் வேறு கொண்டு இருக்குன்னா நம்ம பலதை சொல்லலாம். ஜெனரேஷனல் கர்ஸ்ன்றாங்க, பிளட் லைன் கர்ஸ், ரத்தத்தில் சபிக்கப்பட்டிருக்கோம், பூர்வீக சாபங்கள், அப்புறம் நம்மளுடைய சாபங்கள், இதெல்லாம் நமக்கே இந்த தாட்ஸ் வரும். அது இல்லாமல் நான் கேட்டிருக்கேன், ஐயோ நான் என்ன பாவம் பண்ணணும், எதுக்கு என்ன ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்ற தாட் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த சிந்தனை வரும். நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்மளை ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் பாவி, பெரிய பாவி, நான் பழைய பண்ண பாவங்கள்லாம் இன்னும் என்னை துரத்துது அப்படின்னு கஷ்டத்தில் போகும்போது அப்படி தலை தாட்ஸ் எல்லாம் நமக்கே வரும். நான் அப்படியே வாயில் அப்படியே அறிக்கை செய்து கேட்டிருக்கேன். பாஸ்டே சொல்லியிருக்கேன், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரியல, பழைய பாவங்களாக இருக்கும், பாவத்தின் பலன்கள் அப்படி. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எங்கேருந்து வருது? இப்போது இந்த மாதிரி சிந்தனை வரும்போது நீங்கள் அப்படி சிந்திக்காதீங்க, வாயில் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சில என்கரேஜிங் வேர்ட்ஸ் கேட்டிருப்போம் இல்லைங்களா. போதகர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சிந்தனைகள் இருக்கு பாருங்கள், தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்ல தாட்ஸ் வரும், கெட்ட தாட்ஸ் வரும், வந்துகிட்டே இருக்கும். எந்த சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் வித்தாய் மாறப்போகிறது, நல்ல கவனிங்க. தாட்ஸ் தான் வித்தாய் மாறிடும். தாட்ஸ் கேன் பிகம் சீட்ஸ். வித்து நம்ம இருதயம் தான் நம்ம இருதயம்னா அடையாளம் இல்லைங்களா. அந்த இருதயம் தான் கிரவுண்டு, நிலம். அதில் எந்த தாட்டு விழுது, எந்த வித்து விழுதுன்றது பொறுத்து இருக்குது. அது எதை பொறுத்து இருக்குன்னா, நாம் எவ்வாறு நம்மை பார்க்கிறோம் அதை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? அதான் நீதிமொழிகள் ஒரு யோசனை இருக்குது இல்லைங்களா. நீதிமொழிகள் 23:7 என்ன போட்டிருக்கு, எப்படி ஒரு மனிதன் தன்னை பார்க்கிறானோ அப்படியே அவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட். இருதயத்தில் எப்படி அவனை பார்க்கிறானோ அப்படியே அவன். அப்போ இருதயத்தில் எப்படியோ அதுதான் நம்ம சிந்தனையும் ரெகுலேட் பண்ணுது. நல்லா கவனிங்க, இந்த ஃபேன் சுற்றும் போது ரெகுலேட்டர் இருக்கும் நம்ம ஊரில். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏசி இருந்தால் தெர்மோஸ்டாட் இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கவனிங்க, நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறோம், ஹூ ஆர் வி அப்படின்னா யார் நம்ம அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. நம்மளை குறித்து நம்ம யோசித்து வச்சுருக்கோம். அதுதான் ரெகுலேட் பண்ணுது எந்த சிந்தனை நம்மளை தங்கும், எது அப்படியே பாசிங்கில் போயிடும் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். நாம் யார் என்பதை மறந்துட்டோம் அப்படின்னா எல்லா சிந்தனையும் நமக்கு பொல்யூட் ஆகும், மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். எல்லா சிந்தனையும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இருதயத்துக்கு அனுப்பிடுவோம் தியானம் பண்ணி. ஓகே, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் இருப்பானா புது சிருஷ்டி, பழசெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதிதாயின, எல்லாம் தேவனிடத்திலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம்
17, 18 வசனம் சொல்லுது. இப்போது கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டின்னு சொல்கிறோம். ஓகே, அது நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு ஃபாதர் பர்க்மேன்ஸ் பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நல்லாயிருக்கும், நல்லா கொட்டெல்லாம் அடித்து பாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அது ரியலாக இப்போ உண்மையாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் நம்ம தலையை சொரிஞ்சிட்டு இல்லைன்னு தான் சொல்லுவோம். உண்மை நல்லா இருக்குது பாடுறதுக்கு, அந்த இதெல்லாம் கொட்டடிச்சு நல்லா கை தட்டி பாடுறதுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் அது உண்மையாக இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சப்செட் ஆஃப் கால்ஸ், எனக்கு ஃபோன் கால் வரதில் வந்து எப்படின்னா பாவம் பிரதர் என்னென்னவோ பண்ணுறேன், பாவத்திலேருந்து விடுதலை பாடத்தில் விடுதலை எல்லா குட்டிக்காரையும் அடிச்சிட்டோம். நானும் அடித்து பார்த்துட்டேன், விடுதலை இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. முக்கியமான சம்பவம் என்ன? அது சம்பவம்னா சிலுவை. அது வந்து அது ரியாலிட்டியாக மாறல, அது நிஜமாக என் இருதயத்தில் மாறல. சிலுவையை நம்புறீங்களா? நம்புகிறோம். இயேசு செத்தார்னு விசுவாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார், ஆமாங்க விசுவாசிக்கிறோம். அது வந்து இன்டலெக்சுவல் புத்தி சிந்தனை லெவலில் இருக்குதே தவிர அது என்னுடைய இருதயத்தில் நிஜமாய் மாறவில்லை. என் அடையாளத்தில் அது நடக்கலை. அதுதான், அதை பற்றி தான் நான் பல விதமாக பல ஆங்கிளில் பேசிட்டு வரேன். இன்றைக்கி கூட நான் அதை பற்றி தான் பேசணும். ஏன்னா அந்த ஆங்கிலத்தில் வந்து எவ்ரி சண்டே அதை நான் எடுத்துகிட்ருக்கேன், இந்த நியூ யூ அப்படின்னு சொல்லி. அதை வந்து தமிழ்லையும் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் நீங்கள் சில பேர் ஆங்கிலத்துக்கும் வரீங்க, அதனால் இது ஒரு ரெப்பிட்டேஷனாக இருக்கலாம். பட் திருப்பி இதை கேட்குறதுனால உங்களுக்கு இன்னும் அதிகமாக இதை வந்து வெளிப்பாடு இன்னும் அதிகமாக உறுதிப்படும் அப்படின்றது நான் நம்புகிறேன். நான் என்னுடைய மைண்டெல்லாம் இதிலே தான் திங்கிங் ஓடிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த டே. வேறு புது சத்தியம் எனக்கு புதுசே வேண்டாம், எனக்கு பழசே ஒர்க் அவுட் ஆகலையே. பழசு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா புதுசுக்கு போகலாம். புதுசு வேணும்னு சொல்கிறதே வந்து அதுவே ஒரு இலூஷன் தான். அதுவே வந்து ஒரு இன்டலெக்சுவல் பர்சியூட். அது மைண்ட் வந்து போர் அடிச்சிடும். என்னப்பா பழசே சொல்கிறேன், புதுசாக அதை சொல்லுங்கள் அப்படின்னா புதுசுக்கு ஜம்ப் பண்ணுவோம். பழசில் வேலை செய்தால் தான் புதுசு. பழசு வேலை செய்யாத வரைக்கும் பழசில் இருக்கிறது நல்லது. அப்புறம் எல்லாம் எக்ஸைட்டாக அப்படியே புதுசாக சத்தியத்து பின்னால் ஓடிட்டுருப்போம், ஆனால் வேலை செய்யாது. அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் இருப்பானா, புதிய மனுஷனானா, என்ன போச்சு, என்ன புதுசாச்சு, என்ன எல்லாம் ஒழிந்தது, ஓல்டு திங்ஸ் ஹவ் கான் அப்படின்னு இருக்கும். பழதெல்லாம் ஒழிஞ்சிச்சு, எல்லாம் புதிதாயின. என்ன ஒழிஞ்சுது, என்ன புதுசாச்சு தெரியல. அது தெரியாத பட்சத்தில் பாருங்கள், நம்ம சண்டை வந்து எல்லா கிறிஸ்தவனுக்கும் போராட்டம் இருக்குது. ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றது இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ம். அது கேட்டாலே ஒரு பயங்கரமாக ஒரு பில்டப் ஆன டேர்ம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எங்கே நடக்குது? மண்டலங்களில் பிசாசுக்கு மத்தியில் நடக்குதா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய ஏற்பாட்டில் தானியலோட எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். தானியல் ஜெபம் பண்ணால் 21 நாள் ஜெபம் பண்ணால் அங்கே பிசாசுக்கும் இன்னும் ஏஞ்சலுக்கும் சண்டை, டமால் டிமில்னு மேலே சண்டை. இங்கே அவனுக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணே இருந்தான். அந்த பிசாசை அடித்து போட்டு வந்தான் கீழே. யார்? கேப்ரியலா யாரோ ஒருத்தர் வந்தார், மைக்கேல் நினைக்கிறேன். மைக்கேல் வந்து சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போதே உனக்கு ஆன்சர் கொடுத்தாரு பாண்டவர், ஆனால் நீ ஜெபம் பண்ணதுனால அது வெற்றி. அதை சண்டை போட்டு 21 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து நம்ம உடனே ஒரு ஃபார்முலாவை ரெடியூஸ் பண்ணிட்டோம். 21 நாள் ஜெபங்கள் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ரெடியூஸ் பண்ணுவோம். எதுக்கு? பிசாசை மேற்கொள்வது. நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு டீச்சிங் வந்து நம்ம அப்போஸ்தலர்ஸ் யாருமே கொடுக்கல. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார், கரெக்டாக? உடனே நம்மளும் மல்லு கட்டிட்டு நிறைய 40 நாள் உபவாசம் நிறைய ஓடும். 40 நாள் உபவாசம் இருக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் சொல்லலை. நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு பண்ணார் பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்தார். அதுலேருந்து ஒரு ஃபார்முலா வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவுக்காக தேடின்னு ஓடுறோம். 21 நாள் டேனியல் ஜெபம், அப்புறம் வெஜிடேரியன்ஸ் மட்டும் சாப்பிட்றது, அதுவும் டேனியல் ஜெபம். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இந்த 40 நாள் ஜீசஸோடைய ஜெபம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்போஸ்தலர்ஸ் எழுதின போது அப்படி ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரும்போது 40 நாள் ஜெபம் பண்ணுங்கள், 21 நாள் ஜெபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எதாவது கொடுத்தாங்களா? ஒரு ஃபார்முலா கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன்னா நம்மளுடைய
இந்த டர்ஃப்ன்றது டர்ஃப் ஆஃப் ஒரு வார்ஃபேர். எந்த இடத்துல சண்டை நடக்குது? சண்டை எங்கே நடக்குது நமக்கு? ஆவிக்குரிய மண்டலம் அப்படின்றாங்க இல்லையா? எஃபீஷியன்ஸ் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா? ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய போர்க்களங்களாக அது அந்த ஆர்மர் வெசல் இது ட்ரெஸ்ஸு, ஏன்னா போர் வீரன் போடுற ட்ரெஸ்ஸுன்னு பவுல் எழுதுறாரு இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா நாம் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் நம்ம சண்டை இல்லை, நம்ம சண்டை எல்லாம் பிசாசு அவனுடைய தந்திரங்களுக்கும் ஆவியில் அகெயின்ஸ்ட் பிரின்சிபாலிட்டிஸ் அகெயின்ஸ்ட் பவர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சத்தியத்தை நம்ம எடுத்துப்போம், இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம டேனியல் கற்பனை எடுத்துப்போம், அங்கே சண்டை நடக்குது. அப்புறம் அப்புறம் இன்னொரு இருக்குது, ஜோபு இருந்தார் இல்லைங்களா? ஜோபு இங்கே பிரச்சனை பண்ணும்போது அங்கே மேலே ஒரு கவுன்சில் நடக்குது, ஒரு கோர்ட் ரூமில் நடக்குது. கோர்ட் ரூம் மாதிரி அங்கே ஜோபு அங்கே பிசாசு வரான். சன்ஸ் ஆஃப் காடெல்லாம் தேவபுத்திரர்கள்லாம் தேவன்கிட்ட ஏதோ இது கொடுக்குறாங்க. உடனே பிசாசு வரான். அப்போ அங்கே உடனே அங்கேருந்து ஒரு ஃபார்முலா வந்துச்சு, என்னது? கோர்ட் ரூம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு. அந்த மாதிரி டீச்சிங்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. கோர்ட் ரூம் ஆஃப் ஹெவன். நம்ம ஜீசஸ் நம்ம கேஸ் அங்கே வாதாடுறதான், பிசாசு சண்டை போடுறானா நமக்கு எதிர. என்ன சண்டை போடுறான்? பிசாசு அக்யூசர் ஆஃப் த பிரதரன். அக்யூசர் ஆஃப் த பிரதரன் எங்கே போட்டிருக்கு? அது ரெவலேஷனில் போட்டிருக்கு. அக்யூசர்னானது குற்றம் சொல்கிறவன், நம்மளை குறித்து தேவன்கிட்ட குற்றம் சொல்கிறான் பிசாசு. உடனே இயேசு நம்ம கேஸை வாதாடுறாங்க. ஸோ நம்ம இங்கே ஜெபம் பண்ண இயேசுக்கு வாதாட ஸ்ட்ரென்த்து இருக்குதான். நல்லாகுது இதெல்லாம். அம்புலி மாமா கதை மாதிரி சூப்பராகுது. ஆனால் இது எதுவுமே நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் கற்பனைகள், இதெல்லாம் வேன் இமேஜினேஷன்ஸ். இது உங்களுக்கு சில பேர் புதுசாக கேட்டிங்கன்னா என்னடா இப்படி சொல்கிறாருன்னு இருக்கும். இதை தாங்க எங்களுக்கு சொல்லித்தராங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வெந்து போய் நூடுல்ஸ் ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சத்தியத்துக்கு திருப்பி கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு புரியுதுங்களா? அங்கே கோர்ட் ரூமில் கேஸ் நடக்குது, பிசாசோட சண்டை. பிசாசு நம்மளை குறித்து தேவன்கிட்ட கோல் சொல்லிட்டு இருக்கிறான், அக்யூசர் ஆஃப் த பிரதரன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடந்துச்சுன்னு. சிலுவையில் இயேசு அவரே சொன்னார். இயேசுவே தன் வாய் திறந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யோவான் 16 என்ன சொல்கிறாரு? நவ் இஸ் த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ன்றார். நவ் இஸ் த டைம் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றாரு. 3 காரியம் சொல்கிறாரு. த ஸ்பிரிட், ஆவியானவர் வந்தப்போ அவர் உலகத்தை ஹி வில் கன்விக்ட் த வேர்ல்ட் ஆஃப் சின். உலகத்தை பாவத்தின் நிமித்தம் உலகம் சொல்லி கன்விக்ட் பண்ணுவார், உலகத்தை பாவம் கன்விக்ட் பண்ணுவார். அப்புறம் என்ன சொல்லுவார்? நான் பிதாவிடத்தில் போத நிமித்தம் நீதிமான் என்று கன்விக்ட் பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? ரூலர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஜட்ஜுன்னு ரிவீல் பண்ணுவார். அப்புறம் ஒரு யோவான் 12வது அதிகாரத்தில் மனிதகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும், நவ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவார். அப்போ என்ன நடந்துச்சு? அதே தாட்டு தான் யோவான் திருப்பி ரெவலேஷன் 12 நமக்கு திருப்பி காட்டுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போது பிசாசானவன் கிக்ட் அவுட். சேட்டன் இஸ் கிக்ட் அவுட் ஆஃப் ஹெவன். அவன் என்ன பண்ணுறான்? பூமிக்கு தள்ளப்பட்டதுனால, பூமியில் அவன் டைம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப கோபத்தோட கூட இங்கே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டிருக்கு. அதே தான் பேதுருவும் சொல்கிறாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு? கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு யாரை விழுங்கலாம் என்று இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறார். அப்போ இந்த தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ரிசரக்ட் ஆன உடனே ஹெவனில் சில காரியம்லாம் நடக்குது, த்ரோன் ரூம் ஆஃப் காடில் சில காரியம்லாம் நடக்குது. எல்லாமே பைபிளில் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சண்டை எங்கன்றது தெரியணும். நம்ம எந்த இடத்துல சண்டை போடுறோன்னு தெரியணும். வேர் இஸ் த வார்ஃபேர்? நம்ம வார்ஃபேர் எங்கேன்றது தெரியலனா பிசாசு என்ன பண்ணுவோம்? நமக்கு பொய்யை சொல்லி எங்கேயோ சண்டையை நடத்திட்டு இருப்போம். பயங்கர எனர்ஜெட்டிக்காக சண்டையை ஜபத்தில் போய் இதையோ கற்பனையில் கோர்ட் ரூம் நினச்சிக்கிட்டு அங்கே மேலே ஏதோ ஒரு கேஸ் நடக்கிற மாதிரியும், உங்களுடைய கேஸை பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அப்படியே அறிக்கை செய்து அப்படியே உங்கள் கேஸ் எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம், கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படிப்பட்ட ஜபங்கள்லேருந்து உங்கள் ஆவிக்குறியில் ஒரு வளர்ச்சியும் இருக்காது. ஒரு சின்ன 1 மில்லிமீட்டர் வளர்ச்சி கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது.
இந்த சண்டையை போடுறவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிசாசை துரத்துனதுக்கப்புறம் இன்னொரு 10 பிசாசு வந்துடும். அதை துரத்திட்டுருக்கா இன்னொன்று பிசாசு பிசாசு பிசாசுன்னே ஓட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஓடுவாங்க. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பிரதர் இந்த மாதிரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் சிக்கி ரொம்ப சிங்காடிட்டு என் மெசேஜஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு திறக்குது. அப்போ தான் சொன்னார், பிரதர் நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரினே ஓடினு இருந்தேன் பிரதர், ஆனால் அதே பேய் வந்துனே இருக்குது பிரதர்ன்றார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு முதலாவது டெலிவரன்ஸ் தேவை. எதுலேருந்து? டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து டெலிவரன்ஸ் தேவை. அதுதான் நிஜமான டெலிவரன்ஸு. அதுலேருந்து டெலிவரன்ஸ் கிடச்சிட்டாலே நீங்கள் கரெக்டாக இப்போ வந்து சத்தியத்துக்கு வருவீங்க. என்ன மேட்ருன்னு வருவீங்க. அதான் ஷேடோ பாக்ஸிங்கில் காற்றுல சண்டை குத்துறது, ஹாய் ஊய் ஊயின்னு கத்துறது, ஷேடோ பாக்ஸிங். இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே மேட்ரு ஃபோக்கஸ் பண்ணோம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் சும்மா அங்கே பிசாசோட சண்டை போடுறேன், மண்டலங்களில் ஆவிக்குரிய மண்டலங்களில் நான் சண்டையை போடுறேன். இதெல்லாம் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு பிதா முன்னால் நம்மளை அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது, தெரியுமா? நம்ம நினச்சிக்கிறோம், யோபிலேருந்து ஒரு கேஸ் எடுத்துருவோம். ஏன் பிசாசு அங்கேயே கிக் அவுட்? ஏன் பிசாசு ஆக்சஸ் இருந்துச்சு? தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஏன் பிசாசுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு? அவனுக்கு ஒரு வழி இருந்துச்சு. அந்த இடத்துல போய் யோபுவை பற்றி குறை சொல்கிறதுக்கு அவனுக்கு வழி இருந்துச்சு. ஏன்? இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. இயேசுவின் ரத்தம் பூமியில் சிந்தப்படவில்லை. The blood of Jesus speaks. ஆட்டுக்குட்டி ஆன ஒரு ரத்தம் ஏபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நமக்கு பரிந்து பேசுகிறதுன்னு ஒரு ஹீப்ரூஸில் இருக்குதுங்களா, ஹீப்ரூஸ் சாப்டர் 12 இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்த உடனே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். என்ன சொன்னால், ஹீப்ரூஸில் சொல்லுவார், ஆக்ஸில் வரும். ஆக்ஸில் வந்து பேதுருக்கு வந்து ஒரு வானத்துலேருந்து ஒரு போர்வை வரும் பாருங்கள், ஒரு பெட்ஷீட் மாதிரி வரும், அதில் எல்லா அனிமல்ஸும் இருக்கும். அதை எடுத்து அடித்து புசினுவார். நம்ம ஊர் அஞ்சப்பர் செட்டிநாடு மாதிரி வந்து இறங்குது, எல்லாம் அடித்து புசின்றாரு. இவன் வந்து கடவுளுக்கே வந்து இவன் பேசுகிறான் பாருங்கள், லா பேசினுக்கிறான். கடவுள் சொல்கிறான், நான் வந்து யூதனாக்கும் அன்க்ளீனுன்றான். அவர் அடித்து நவுத்துறான்றாரு. 3 தடவை சொல்கிறாரு. அப்புறம் ஒரு காரியம் சொல்லுவார், கடவுள் ஒரு காரியம் சொல்லுவார், அவனை பார்த்து சொல்லுவார், நான் க்ளீன் பண்ணதை நீ அன்க்ளீன்னு சொல்லாதேன்னாரு. டு நாட் கால் தட் which has been cleansed நான் அது சுத்திகரிக்கப்பட்டதை நீ அன்க்ளீன்னு யோசிக்காதன்றார். அப்போ பேதுருக்கு ஒரு மென்டல் பிளாக் இருந்துச்சு பாருங்கள். பேதுருக்கு என்ன மென்டல் பிளாக்கு? அவனுடைய பாரம்பரியம், யூதருடைய டீச்சிங்ஸு. அவன் ஜூனால் சின்ன வயசுலேருந்து அந்த அன்க்ளீன் அப்படிலாம் பிரித்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் படி தான் வளர்ந்தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அப்படி இருக்குது அன்க்ளீன். புதிய ஏற்பாட்டுக்கு வந்துன்னா கிளென்ஸ்டார், ஆண்டவர் க்ளீன்ட்டார், எல்லாமே க்ளீன்ட்டார். அப்போது எனக்கு ஒரு கேள்வி, நான் அதை படிக்கும்போது, ஆண்டவர் எப்போ ஆண்டவர் க்ளீனிங் நடந்துச்சு? என்ன அது க்ளீனிங்கு? என்ன க்ளீனிங் நடந்துச்சு? சரி, அன்க்ளீனாக இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தில் ஆக்சஸ் இருந்துச்சு. நான் வழி இருந்துச்சு. அவன் போய் அங்கே போய் ஜோபை பற்றி கோல் சொல்கிறான், அங்கே போய் குறை சொல்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இயேசுடைய உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் இல்லை. ஏன்? அந்த ஆக்சஸ் டினை ஆயிடுச்சு. இனிமேல் பிசாசுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தில் ஆக்சஸே கிடையாது. அவன் இங்கே தான் சுற்றி நிற்கிறான், இங்கே நம்மளை ஏமாற்றி நிற்கிறான். நம்ம தான் அவனை நியாயம் தீர்க்க போகிறோம், அப்புறம் தூக்கி பாதாள இதில் தூக்கி போட போகிறாங்க. அவன் ஹெவனில் போய் நம்மளை கோல் சொல்கிறதுக்கு அவனுக்கு ஆக்சஸே கிடையாது. ஏன் கிடையாது? அன்க்ளீனாக இருக்கும் வரைக்கும் அவனுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. எங்கேயோ இருந்து கிளென்சிங் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? அதை வந்து ஹீப்ரூஸில் படிக்கலாம். நீங்கள் ஹீப்ரூஸில் சொல்கிறாரு, ஹீப்ரூஸ் சாப்டர் 9, எபிரேயர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் படிங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். திருப்பி படித்து அப்படியே கற்பனையில் இந்த வசனம் என்ன சொல்லுது, இது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படியே யோசிக்கும் போது தான் ஆவியார் நமக்கு ஒரு காட்டுவார். இங்கே பாரு மேட்டர் என்னன்னு. அதில் சொல்கிறாரு, மோசேயோட பிரமாணத்தை வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தத்தை தெளித்து சுத்திகர எல்லாமே க்ளீன் ஆச்சு. ஆனால் தேவன் இயேசுவனுடைய ரத்தம் அப்படின்னும் போது இயேசுடைய ரத்தம் பரலோகத்தையே கிளென்ஸ் பண்ணிடுச்சின்னு போடுது.
he went to heaven and everything was cleansed. அப்போ பாருங்கள், the resurrected Christ. இப்போ இயேசுவின் ரத்தம்னா அதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பிளட்டு நினச்சிக்க போகிறோம் நம்ம. சிலுவையில் சிந்திச்சு பாருங்கள், பிளட்டு சொட்டிச்சு பாருங்கள். அவர் பேதுருட்டு சொல்ல, எப்பா என்னுடைய கிராஸுக்கு அடியில் ஒரு பக்கெட்டை வச்சு கொஞ்சம் ரத்தத்தை பிடிச்சி கொடு, நான் என்ன பண்ணுறேன், உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அந்த பக்கெட் எடுத்து நான் மேலே போகணும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்லிக்கிறாரா? அப்படி தானே நம்ம ஆட்டு ரத்தத்தை பண்ணுறோம். ஆடு ரத்தத்தை கட் பண்ணுறோம். ஆடை கட் பண்ணும்போது பிளட் எடுக்கிறாங்க. எதுக்கு? அந்த ஹிசோப்புன்ற இதை முக்கி அதை தெளிப்பாங்க. எது மேலே தெளிப்பாங்க? அந்த டோரா மேலே தெளிப்பாங்க, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் மேலே தெளிப்பார் மோசஸு. அப்புறம் அங்கே இருக்கிற யுட்டென்சில்ஸில் பாத்திரங்கள் மேலாம் தெளிப்பார். அப்புறம் வந்து ஜனங்க மேலேயும் தெளிப்பார். அப்போ தான் அது பிளட்டு வந்து கிளீன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், அதே சிந்தனை எடுத்து உடனே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோன்னு ஜெபம் பண்ணுறோம். பார்த்துருக்கீங்களா? புது வீடு வாங்கினா பிரவேசத்தில் அப்படி ஒரு ஜெபம் வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. எங்கள் வீடு நாங்கள் வாங்கப்போ எங்கள் பாஸ்டரும் அந்த மைண்ட் செட்டில் வந்து வி ஸ்ப்ரிங்கிள் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இன் திஸ் ரூம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் நாங்கள். எனக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ தெளிக்கிறார் போலக்குது, ஏதோ ஒரு இயேசு ரத்தத்தை தெளிக்கிறார் போலக்குது, அப்புறம் அதை வேறு க்ளீன் பண்ணணும், சரி ஏதோ ஒன்று தெளிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுன்னு இருந்தேன். அப்போ இயேசுவின் ரத்தம்னா என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினச்சிக்கிறோம் இயேசுவின் ரத்தம்னா அந்த பிளட்டு வந்துச்சு பாருங்கள், அந்த இதுலேருந்து வந்துச்சு பாருங்கள். இயேசுவின் ரத்தம்னா என்ன தெரியுமா? இயேசுவனுடைய ஜீவன், அதான் இயேசுவின் ரத்தம். பைபிள் அதை புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ்? த லைஃப் ஆஃப் ஜீசஸ் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, லெவிட்டிகஸில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது? லெவிட்டிகஸ் 17 ஒரு வசனம் இருக்குது. யூனோ, த லைஃப் ஆஃப் த ஃப்ளஷ் இஸ் இன் த பிளட் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்தில் இருக்குதுன்னு ஒரு வசனம் இருக்குது. இதெல்லாம் பற்றி நான் பேசணும்னு யோசிக்கல, அப்படியே வருது. யாருக்கோ விடுதலை வந்து இருக்குது இதை கேட்குறவங்களுக்கு. ஏன்னா ஐ சென்ஸ் இன் மை ஸ்பிரிட் ரைட் நவ், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் இன்றைக்கி ஹீலிங் நடக்குது. அப்படியே இதில் நீங்கள் அறியும் போதே உங்கள் ரத்தம் கிளென்ஸ் ஆகுது. என்னென்னா, நம்ம பாருங்கள், நமக்கு இயேசு ரத்தத்துக்கும் மாட்டு ரத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல. மாட்டு ரத்தத்தை பிடிச்சாங்க, அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அதில் ஹிசோப்பை முக்கி தெளித்தாங்க. பல காரியங்கள் பண்ணுறாங்க. ரத்தம்ன்றது பல காரியம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அனிமலோட சாகும்போது, அதை கொல்லும்போது அதோட ஜீவன் பிளட்டில் இருக்குது. அப்போ அந்த ஜீவன் தான் நமக்கு சப்ஸ்டிடியூட். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு பிரின்சிபல் படி அதான் நமக்கு சப்ஸ்டிடியூட். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம்ன்றது வந்து இந்த பிளட் இல்லை, ஃபிசிக்கல் பிளட் இல்லை. அவர் உயிர் தெழுந்த உடனே இயேசு தன் ரத்தத்தை எடுத்து பரலத்துக்கு போனார்னு போட்டுக்குது. ஹீப்ரூஸ் 9 படிச்சு பாருங்கள். எங்கேருந்து பிளட் எடுத்தார்? பிளட் எங்கேருந்து எடுத்தாருங்க? பிளட்டு இல்லைங்க, அவர் போராட பாருங்க, அதான் பிளட்டு. உயிர் தெழுந்த ஜீவன் தான் the blood of Jesus, the life of Jesus. உயிர் தெழுந்துட்டார். இப்போ உயிர் தெழுந்த ஜீவனுக்கு பேர் தான் ஜோயே. அந்த லைஃபுக்கு பேர் தான் என்னது? ஜோயேன்றோம் ஹீப்ரூஸில். இந்த ஜோயே தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, இந்த ஜோயே, இந்த ஜீவன் தான் இட்டர்னல் லைஃப். இந்த ஜீவன் மூலமாக தான் நம்ம பிதாவை. அப்போது புதிய ஏற்பாட்டில் இந்த ரத்தம், இந்த தெளிப்பு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே முடிஞ்சிச்சு. அதான் சொல்கிறாரு, எல்லாம் புதிதாகின, பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்ற. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பான்னா இந்த பழைய சிஸ்டம் ஆஃப் பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு குற்ற உணர்வு அவன் ஹார்ட்லேருந்து போகாது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, எபிரேயர் 10வது அதிகாரம் படித்து பாருங்கள். இப்போது இந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக அவனுக்கு சின் கான்ஷியஸ்னஸ், பாவ உணர்வு நீக்கப்படாது. ஏன்னா ரத்தத்தில், ஆட்டு ரத்தத்தில், மாட்டு ரத்தத்தில் அந்த பவர் இல்லை. ஆனால் இயேசுவின் ரத்தம் அப்படின்னு, இயேசுவினுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லி அங்கே வரும். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 முதல்ல ஒரு 5-6 வருஷம் படித்து பாருங்கள், அதிலெல்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நம்ம பாட்டு போடுறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்கிறோம். அப்படின்னா என்ன சொல்கிறோம்? அப்படின்னா நான் அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. இப்போது அவருடைய கூட நான் இணைக்கப்பட்டேன். என்னுடைய செக்யூரிட்டி, என்னுடைய ஆதாரம், என்னுடைய அடையாளம் இப்போ அதுதான். எது? அவருடைய ஜீவன், ஹிஸ் லைஃப். அப்போது நான் இந்த ஒரு பால் காய்ப்பில் வீட்டுக்கு போய் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு ரத்தம் இப்படிலாம் செய்யலாம் தேவையில்லை. நான் போனாலே இயேசுவின் ரத்தம் தான். புரியுதுங்களா? நீங்கள் உள்ளே என்ட்ரானிக்கு பாருங்கள், நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே. இந்த உணர்வு, இந்த அறிவு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள், ஒரு போதகரை கூப்பிட்டு இல்லை மூப்பரை கூப்பிட்டு ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது, எல்லாமே பண்ணணும். ஆனால் மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாது. ஏன் ஏன் மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாது அப்படின்னா, பிசாசு நமக்கு டின்னு கட்டி ஓட்ட விட்டுருவான். பாருங்கள், நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம், ஏதோ பிசாசு இருக்குது, ஏதோ பிசாசு இருக்குது, ஏதோ பிசாசு இருக்குதுன்னு அப்படியே அந்த அந்த ஒரு ஒரு கற்பனையிலே இருக்கும். பிசாசு ஏதோ இருக்கிறான், எப்படி இருட்டில் பிசாசு இருக்கிறான். சார், இருட்டில் பிசாசு இல்லைங்க, நம்மக்குள்ளே தாங்க பிசாசு உட்காந்துக்கிறான். சபையில் இல்லாத பிசாசு வேறு எங்கேயுமே கிடையாது. சபையில் எவ்வளோ சண்டையை போட்டு கிடக்கிறோம் பாருங்கள். ஜாதி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை. ஒரு சபையில் வந்து போலீஸ் வந்து பிரிக்க வேண்டியதாக இருந்துச்சான். புருஷவாக்கத்தில் ஒரு சபையில், பெண்டகாசல் சபையில், வேறு ஏதோ சபையில் சொல்லிச்சுறேன், வந்து அடிதடி உள்ள சேர் எடுத்துன்னு போலீஸ் வந்து 2 குரூப்பையும் பிரிக்கிறாளுங்க. அப்போ அங்கே இல்லாத பிசாசை, சிலையிலலாம் பிசாசு இல்லைங்க, மனுஷனில் தான் பிசாசு உட்காந்துக்கிறான். அவன் மைண்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறான். எஃபிஷியன்ஸில் படிக்கிறோம். அகெயின் எஃபிஷியன்ஸ், எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 2-3 வசனம் படித்து பாருங்கள். எல்லாம் அழகாக போட்டிருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்மளுடைய என்னுடைய அடையாளம் வந்து இயேசுவின் அடையாளம். இப்போது மை ஐடென்டிட்டி இஸ் கிரைஸ்ட் ஐடென்டிட்டி. புரியுதுங்களா? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க நான். அப்போது நம்மளுடைய சண்டை எங்கே? வேர் இஸ் த வார்ஃபேர்? நம்ம வார்ஃபேர் அப்படியே ஹெவன்லியோ ஏஞ்சல்ஸோ அங்கெல்லாம் கிடையாது. நம்ம வார்ஃபேர் நம்ம 2 காதுக்கு நடுவில். இட்ஸ் இந்த நம்மளுடைய சண்டை, நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டம் எங்கே நடக்குது தெரியுமா? நம்ம ஆத்மாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய சிந்தனைகளில், நம்ம கற்பனைகளில், நம்ம ஆத்மா இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்மளுடைய தாட்ஸு, இமேஜினேஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் நம்ம ஆத்மாவில் இருக்குது, சோலிஷரல்னு இருக்குது. அங்கே தான் நம்ம சண்டை. நம்ம ஃபோக்கஸை, நம்ம கவனத்தை அங்கே செலுத்தாமல், அங்கேயோ பிசாசுக்கிறான், அங்கே ஹெவனில் ஏதோ கோர்ட் ரூமில் கேஸ் நடந்துனுக்குது எனக்காக, அங்கே எங்கேன்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சண்டை, எங்கே சண்டை நடக்குதோ அங்கே தான் நம்ம போய் சண்டை போடணும். எங்கேயோ கற்பனையில் எங்கேயோ மைண்டை ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி அந்த சண்டையில் வெற்றி வரும் சொல்லுங்களேன்? வெற்றி வருமா? அதான் பவுல் சொல்கிறார், ஷேடோ பாக்ஸிங் மாதிரில குத்திடுவேன்னு சொன்னால். அப்போது இதெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் சண்டை அங்கே இங்கே கிடையாது. உங்கள் சண்டை வந்து மனம் மறுரூபமாகலை, இன்னும் மனம் ரினியூவல் ஆஃப் த மைண்டு. அதுதான் சிந்தனை மாறலை. ஏன் சிந்தனை மாறலை? என்னுடைய அடையாளம் இன்னும் எனக்குள்ள, என்னுடைய அவேர்னஸில் மாறலை. என்னுடைய விழிப்புணர்ச்சி, அவேர்னஸோட என்ன சொல்லலாம், மை கான்ஷியஸ்னஸ், என்னுடைய உணர்வு, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னுடைய அடையாளம் மாறலை. ஆக்சுவலாக இயேசு நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே உங்கள் அடையாளம் மாறிடுச்சு. அன்றைக்கே மாறிடுச்சு. அவருடைய பார்வையில், அவருடைய காரியத்தில், பிதாவின் கண்ணில் கிறிஸ்துவோடே கூட நான் இணைக்கப்பட்டேன்றதை அவர் பார்க்குறாரு. ஆனால் நான் என்ன அப்படி பார்க்க கற்றுக்கல. புரியுதுங்களா? அப்போது என் சண்டையில் எங்கே? என்னுடைய தாட்ஸில், இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவீங்க. அதை குறித்து நான் இன்னும் சில காரியங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இது இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு படம்லாம் போட்டு காட்டினேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு தமிழில் போட போகிறேன். இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நான் படம் வரைஞ்சிருக்கிறேன் போர்டில், எல்லாத்தையும் நான் சொன்னதில்லை. ஆனால் இந்த படம் வந்து அதை நீங்களே அதை காப்பி பண்ணிக்கோங்க, உங்களுடைய வார்த்தையில் எழுதிக்கிட்டு அப்புறமா தியானம் பண்ணணும். இந்த சின்ன இன்றைக்கி நான் 50வது செஷன் நினைக்கிறேன். இந்த 50லேருந்து அடுத்த ஒரு 2-3 செஷன் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தாட்ஸ்லேயே பேச போகிறேன். பகுதி 1, பகுதி 2 அப்படி போட்டு பேசலாம். இன்றைக்கி பகுதி 1ன்னு வச்சுக்கலாம். ஒரு புதிய சிருஷ்டி பகுதி 1 அப்படி வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கிட்டு நாளைக்கு அடுத்த சனிக்கிழமை 2 பேசுவோம். புரியுதுங்களா? இதை நீங்கள் இதை வந்து இது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு மெசேஜ்னு பார்க்காம நீங்கள் உட்காரணும். இந்த படத்தோடு நீங்கள் உட்காந்து அப்படியே கொஞ்சம் யோசிக்கணும், அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணி அதோடு கொஞ்சம் மெர்ஜ் ஆகணும், கொஞ்சம் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிக்கணும். ஏன்னா அது சில தியானங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் எப்படி தியானம் பண்ணுறது இதில், அதையும் கொஞ்சம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆங்கிலம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சில டூல்ஸ்லாம் அனுப்புகிறேன், ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத வச்சு நீங்களே தமிழ்லையும் டெவலப் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் அப்படி என்ன சொல்லுவோம்? நான் அப்படின்னு ஆரம்பிப்போம், ஐ ஆம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அந்த ஐ ஆமை பற்றி கொஞ்சம் பார்ப்போம்.
இந்த ஐஆம்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஐஆம்ன்றது வந்து எல்லா ஃபைபர்லேயும் அது ரெக்கார்ட் ஆகிடுது அப்படி சொல்லலாம். உங்களுடைய ஐஆம்ன்றதும் தலையிலேருந்து கால் வரைக்கும் இல்லை, இட் இஸ் ஸ்டோர்டு இன் எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடி. ஐஆம் மருத்துவத்தில் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த ஆர்கன் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா புது கிட்னி கொடுப்பாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க, டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, நுரையீரல், அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. நான் பார்த்துருக்கேன், ஹார்ட் பார்த்துருக்கேன், கிட்னி பார்த்துருக்கேன், லங்ஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் பேங்க்ரியாஸ், டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்க்கு பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. அப்படின்னு பல இப்போ வந்து இன்டெஸ்டைனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரிசர்ச் பண்ணி அதையும் பண்ணிட்டு வராங்க. போன் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஹெச்எல்ஏ ஆன்டிஜன் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெச்எல்ஏனா ஹியூமன் லியூக்கோசைட் ஆன்டிஜன் அப்படின்னு, ஹெச்எல்ஏ அப்படின்வாங்க. அது என்னென்னா, அது எல்லா உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா செல்லுலேயும் அது இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ஹெச்எல்ஏ இருப்பாருங்களேன், அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்கு இருக்கிற ஹெச்எல்ஏ எனக்கு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த என்னோட இது வந்து எனக்கு மட்டும்தான் யூனிக்கு. உங்கள்கிட்ட பாடியில் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் யூனிக்கு. புரியுதுங்களா? இப்போ ரத்த கொடுக்கும்போது பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பேட்டிபிலிட்டி, ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களது ஏ பாசிட்டிவா? அந்த செல்லு உள்ள ஆர்கன், ரத்தத்துலேயும் ஆர்கனில் வந்து டிஷ்யூஸில் வந்து வேறு ஹெச்எல்ஏன்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் தான் யூனிக். இப்போ வேறு கிட்னி எனக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் வந்து கிட்னி கொடுக்குறாங்கன்னா, அவங்க கிட்னியில் இருக்கிறது அந்த பர்சனோட ஹெச்எல்ஏ அவங்களுக்கு இருக்கும். என்னோடய ஹெச்எல்ஏக்கு மேட்ச் ஆகாது. உடனே என்னோடய இம்யூனிட்டி என்ன தெரியுமா பண்ணும்? என்னோடய இம்யூனிட்டி என்ன பண்ணோன்னா, அந்த கிட்னியை கொலாப்ஸ் பண்ணிடும், ஷட் டவுன் பண்ணி அதுக்கு ஆர்கன் ரிஜெக்ஷன் சொன்னோம். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இம்யூனோ சப்ரஷன்லாம் கொடுப்போம். தடுப்பு சக்தியை நம்ம கொஞ்சம் அமுத்தணும், மாத்திரை கொடுத்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணால் தான் அது அக்செப்ட் பண்ணும். அப்போ அதை அழுத்தின என்ன ஆகிடும்? இம்யூனிட்டி கம்மியாச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால தான் பாருங்கள், இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்லாம் மாஸ்க் போட்டிருப்பாங்க, சுத்தமாக இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும் உங்கள் பாடியில். இன்ஃபெக்ஷனாக நிமோனியா அதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக வந்துடும். ஏன்னா இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க, மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இதெல்லாம் இந்த குட்டியாக மைக்ரோஸ்கோபிக் நானோஸ்கோப்பிக்கில் இருக்கிற இந்த ஹெச்எல்ஏ பண்ணுற காரியம். அதெல்லாம் இந்த ஹெச்எல்ஏ மாதிரி ஐஆம் தான். நான் ஐஆம் யோசிக்கும்போது ஹெச்எல்ஏ யோசிப்பேன். ஐஆம்ன்றது வந்து எல்லா ஃபைபர்லேயும் நமக்கு ரெக்கார்ட் ஆகிக்குது. உங்கள் ஐஆம்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் யூனிக்கு. ஐஆம் எப்படி வந்துச்சு? நீங்கள் எப்படி, ஹவு டிட் யூ கம் அபவுட்? எப்படியாக நான் யார் என்பதை நீங்கள் வந்து உள்மான மனதில் உங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதான் முக்கியம். உள் மனசில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க, சிலுவையில் எப்படி அது போச்சு, இதை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் இந்த பழைய மனுஷனை சண்டை போடுறதை ஸ்டாப் பண்ணுவீங்க. நம்ம பாருங்கள், பைபிளில் பழைய மனிதன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா? ரோமரில் பாருங்கள், ரோமர் 6 பாருங்கள், பவுல் சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? 5வது அதிகாரம் 5வது வசனம், 6வது அதிகாரம் 5:6 வரும். 6வது வசனம், 6வது அதிகாரம் 6வது வசனம், நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்ற. ஓகே, பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான்னா, நல்லா கவனிங்க. பழைய மனுஷன் சிலுவையில் செத்து போயிட்டான், அவன் இனிமேல் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல அவர். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பழைய மனுஷன் போயிட்டான் அப்படி சொல்ல. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், கண்டினியூவிங் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறாரு. இதே தான் கலாத்தியர்லேயும் அதே சொல்லுவார். 5வது அதிகாரம் சொல்லுவார், நோயிங் திஸ் 25வது வசனம், கலாத்தியர் 5:25 ஆங்கிலத்தில் சொல்கிறேன். த ஃப்ளஷ், தோஸ் ஹூ பிலாங் டு கிரைஸ்ட், யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் இருக்கும். those who belong to Christ have crucified their flesh with its passions and its desire. அப்போ பாருங்க, இங்கே 2 வாழ்க்கை இருக்குது, the crucified life and the resurrected life. சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது, அவரோட உயிர்த்தெழுந்த வாழ்க்கை இருக்குது. இதான் இது தெரிஞ்சுக்கணும். இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பழைய மனுஷன், நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் எங்கே தெரியுமா இருக்குது? அதோடைய வேர் எங்கே இருக்குது? பழைய மனுஷன்ட்டு இருக்குது. ரூட்டாக வந்து மாம்ச மனுஷன், பழைய மனிதன்.
அவன் அவனை சீர்திருத்த ஆண்டவர் வரவில்லை. நல்லா கவனிங்க. அவனை சீர்திருத்தும்படிக்கு ஆண்டவர் வரல. அவனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அவனை வந்து அவன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாவ மன்னிப்பு எப்படி, பாவ மன்னிப்பு என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் புதிய ஏற்பாட்டு இருக்கிறவங்களும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, பாவ மன்னிப்புலேயே நம்ம பேசிகிட்டு இருப்போம். பாவ மன்னிப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு மக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படின்னா, பழைய மனிதன் இருக்கான் பாருங்க, பழைய மனிதன் தான் பாவம். அவனால் பாவம் செய்கிறது மட்டும்தான் செய்ய முடியும். அவனால் நீதியாக ஆக்ட் பண்ணலாம், ஆனால் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம், ஆனால் அதை செய்கிறதுக்கு நிறையா எப்படி ஒரு செடின்னு வச்சுக்கலாமே, ஒரு கொய்யா மரம் வந்து கொய்யா பழத்தை தான் கொடுக்கும். அந்த மாதிரி எந்த மரமோ அந்த கனி தான் வெளியே வரும் பாருங்கள். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையிலேருந்து பாவ கனிகள் வெளியே வரும்போது நம்ம உடனே என்ன தெரியுமா பண்ணுறோம், பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எப்படி கடவுளை அப்ரோச் பண்ணாங்களோ அதே போல் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பாவ உணர்வு இருந்துச்சு, அந்த பாவ சிந்தனை இருந்துச்சு, உடனே அவங்க ரத்தத்தை செலுத்தி பாவ மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்து திருப்பி போய் வாழ்ந்தாங்க. பாருங்கள், பாவிகளாய் வந்தார்கள், குற்ற உணர்வோடு வராங்க, பலி செலுத்துகிறாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறார்கள், பாவ மனிதர்களாக திரும்பி போகிறாங்க. புரியுதுங்களா? பாவ மனிதர்களாக வந்து பாவ மனிதர்கள் திரும்பி. அதனால தான் அந்த சாக்ரிஃபைஸில் என்ன போட்டிருக்குன்னா, சின்னுக்கு வந்து ரிடம்ஷன் இல்லைன்னு போட்டிருக்கு, பாவம் மூடப்பட்டது தான் போட்டிருக்கு, பாவத்தை எடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. இது ஒரு பயங்கரமான சத்தியங்க. இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உங்கள் பழைய மனுஷனையே சண்டை போட்டு இருப்போம், பழைய மனுஷனையே கரெக்ட் பண்ணி நிற்போம். பழைய மனுஷனோட கனிகள் வெளியே வரும். வெளியே வந்த உடனே பழைய மனுஷனை அதை ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒருத்தர் கங்காவுக்கு போகிறாங்க, ஒருத்தர் மக்கா மெத்தினா போகிறாங்க, ஒருத்தர் திருப்பதியில் போய் மொட்டையை போடுறாங்க. நம்ம வந்து கோயில் ஆல்டரில் போய் மொட்டையை போடுவோம், மொட்டை போட மாட்டோம், இல்லை யாராவது ஒருத்தர் முடிய பிடிச்சி இழுத்துன்னு இருப்போம், அங்கே சண்டை நடந்துருக்கும், நான் பாவி. இது இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. இந்த செட்டப்பே நியூ டெஸ்டமெண்ட்டில் கிடையாது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டே நியூ டெஸ்டமெண்ட்டில் கிடையாது. ஏன்னா சில காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்களுடைய பழைய மனுஷன், அந்த ரோமர் 6 தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், இயேசுவோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. இப்போது இல்லைங்க, என் பழைய மனுஷன் நல்லா இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ என் பழைய மனுஷன் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான்றது. ஐயோ, நான் இல்லைங்க, ஏசு. நல்லா இது எப்படி கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை. நான் அறையப்பட்டேன்றதை நான் விசுவாசிக்கலைன்னா நான் எதை திரும்ப ரிஜெக்ட் பண்ணுறேன், இயேசு அறையப்பட்டதை ரிஜெக்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யுவர் க்ரூசிஃபிக்ஷன், நம்ம ஜீசஸோட க்ரூசிஃபிக்ஷனை வாயில் அறிக்கை செய்வோம், அவர் எனக்காக சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு, அதுக்கு ஆமீன், ஓகே. நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு வசனம் இருக்குங்களா, கலாத்தியர் 2. அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணல, அதை நீங்கள் பார்க்கல, அதை உங்கள் ஹார்ட்டில் அலைய இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அறியாமையிலே இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதுங்களா? யாருமே ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இப்படியா நம்ம யோசிக்கும் போது அதை நம்ம இன்வாலண்ட்ரியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். அப்போது பாருங்கள், நல்லா கவனிங்க, உங்களுடைய மரணத்தை நீங்கள் ருசி பார்க்கல, அதில் நீங்கள் அதோடு நீங்கள் ஒன்றாகலை, அது உங்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னா புதிய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. பழைய மனுஷனை இன்னும் நம்மளுடைய இதில் ஹார்ட்டில் அலைவாக வச்சுக்கிட்டு புதுசுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒன்று முடிஞ்சு இன்னொன்று ஆரம்பிக்குது. அதான் பவுல் பாருங்கள், கொலோசியன்ஸ் 1:13 என்ன சொல்கிறாரு, வி ஆர் டிரான்ஸ்லேட்டன்றார். நாம என்ன பண்ணுறோம், இன்னொருத்துலேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோன்றார். எங்கேருந்து, ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்ம வந்துட்டோன்றார். அவர் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறோம், பாதியில் இருக்கிறோம், நடுவில் பஸ் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்ல வந்துட்டோன்றார். எங்கே சார் நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல.
அப்படி இருந்தீங்களா? அதுக்கு தான் இந்த செஷன். இந்த செஷனில் ஆரம்பித்து அப்படியே போகும். ஒரு ஃபியூ செஷன்ஸ்க்கு நம்ம போய் நம்ம இதை பார்ப்போம். அப்போது இதுதான் ஓவர் ஆர்ச்சிங்க நான் சொல்லிட்டு வரேன். அதாவது நம்ம பழைய மனுஷனை அலைவாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பழைய மனுஷனை வச்சுக்கோங்களேன், அவனுடைய அடையாளத்தை நாம் தரித்து கொள்வோம். அப்போது நல்லா கவனிங்க பிரதர், என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கொடூர உண்மைதான், நான் அது டினை பண்ணல. என்னை சின்ன வயசில் நான் செக்ஷுவல் அப்யூஸ் என்னை பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் அடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து எமோஷனல் அப்யூஸ்லாம் இருக்கும். குடும்பத்தில் மிரட்டி அப்படிலாம் இருந்திருப்பாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டார், அதுக்கப்புறம் எங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணார், அவங்க என்னோடய ஸ்டெப் மதர் வந்து என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணாங்க, இப்படிலாம் இருக்கும். அப்போ ரொம்ப வாழ்க்கையில் நான் நல்லா என்னை போட்டு நோவடிச்சிருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் திட்டுவாங்க, என்னெல்லாம் அப்படிலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் கேட்டிருக்கேன். சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நீ உதவாக்கிற, நீ குப்பை, உனக்கு ஒன்றும் கல்யாணமே நடக்காது, நீ வேஸ்ட்டுன்னா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அதை அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டெல்லாம் கொஞ்சம் அழுவேன், தூங்கவே முடியாது, அழுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது நான் சொல்கிறேன், அது நடந்துச்சுல்ல, அப்படி காரியங்கள் நடந்துருக்கு இல்லையா, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்டோரி இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். அது பொய்ன்னு சொல்கிறீங்களா பிரதர்? இல்லை, அந்த பெயின் இருக்கு பாருங்கள், அது உண்மை. ஆனால் அந்த பர்சன் அந்த பெயினை சஃபர் பண்ணாது பாருங்கள். அந்த பர்சனு எனக்கு 5 வயசில் 8 வயசில் அப்படின்னு அந்த மெமரி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த பர்சன் ஹூ சஃபர்ட் த பெயின் இருக்கார் இல்லைங்களா, தட் பர்சன் டைடு. அந்த பர்சனை மறுத்துட்டார். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் நினைக்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? அந்த பர்சனுக்கு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் தான் அது நினைக்கிறீங்களா? ஐ ஆம் தட் பர்சன் போது யூ ஆர் கிவிங் லைஃப் டு தட் இமேஜ். அந்த பர்சன் இறந்துட்டார். இப்போ ஹிட்லரை பற்றி பேசினா என்ன சொல்லுவீங்க? ஹிட்லர் வேறு ஏதோ ஒரு கேரக்டர்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் மைண்டில். ஹிட்லரா அப்படின்னா காந்தியா அப்படின்னா அப்படி அவரை பற்றி சில தாட்ஸ் இருக்கும், இப்படி யோசிப்பீங்க. கருணாநிதியா அப்படின்னா அவரை பற்றி ஒரு தாட்ஸ் இருக்கும். அப்போ அதுதான் நான் சொல்ல மாட்டீங்க, கரெக்டாக? அவர் தான் நான் சொல்ல மாட்டேங்க. அவரை பற்றி படிச்சிருக்கேங்க, புக்கில் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேங்க, பேசியிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்மளை குறித்து நம்ம இப்போ யோசிக்கும் போது எது நம்ம யோசிக்கிறோம்? நான் தான் அதுன்னு யோசிக்கிறேன் பாருங்கள். நான் தான் அது. when you identify with that image, you are giving life to that image. அது என்ன ஆகிடுது பாருங்கள். once you give life to the image that is dead, மரித்த அந்த சாயலுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, நான் தான் அது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது லைஃப் கொடுக்குறீங்களா. செத்துப்போன ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கும்போது அது இப்போது இலூஷனாக மாறிடுது, மாயையாக மாறிடுது. நல்லா கவனிங்க. அது இப்போது உங்கள் இருதயத்தில் மாயை. அந்த மனிதன் உங்கள் இருதயத்தில் உயிரோடு இருக்கிறார். இப்போ அதான் ஓல்டு மேன். இதுதான் பவுல் சொல்கிறார், பழைய மனிதன்னா ஓல்டு மேன். இது ஒரு படமாக போட்டு நம்ம புரிஞ்சுடாது. இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு இதை நீங்கள் யோசிங்க, இந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே. இந்த பேஜ் எடுப்போம். இந்த படம் போட்டு நான் என்னை பற்றியே யோசித்து இதை ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணி யோசித்து தியானம் பண்ணும் போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்படி ஜேர்னி பண்ணணும், எப்படியாக நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பயணம் செல்லணும் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய டைமில் சண்டையை போடுறோம், ஹெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், எங்கேயோ சண்டை நடந்துகிட்டே இருக்குது, பிஸியாக இருக்குது, ஆனால் ப்ராக்ரெஸ் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. அப்படின்னும் போது இதான் இப்போ பாருங்கள், இந்த படத்தை போட்டு யோசிக்க எனக்கு இது வந்து புரிய ஆரம்பிச்சுது. ஓகே, அப்போது இந்த படத்தை என் மைண்டில் சும்மா அப்படி வச்சுக்கிட்டப்போ நான் அப்படியே கற்பனை அப்படி மைண்டில் வைக்கும்போதில் அப்போ எனக்கு தெரியுது நான் எங்கே என் சண்டை இருக்குது. நான் சொன்னல முதல்ல, வேர் இஸ் த வார்ஃபேர் அப்படின்றது நான் பாருங்க. இப்போது இந்த பாக்ஸ் வச்சுக்கலாம், இந்த பாக்ஸ் தான் உங்கள் வாழ்க்கைன்னு வச்சுக்கலாமே. த என்டையரிட்டி ஆஃப் லைஃப் அப் டு திஸ் பாயிண்ட், இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, இப்போ என் மெசேஜை கேட்டுனுக்கிறீங்க, இது வரைக்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னா ஐ ஆம். அந்த வாழ்க்கையில் தான் ஒரு ஐ ஆம் இருக்குது. அந்த ஐ ஆமை வந்து நம்ம ரெட்டில் எழுதுவோம்.
இந்த வாழ்க்கை தான் இந்த ஐஆமை டிஃபைன் பண்ணுது. நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதுதான் நான் யோசிக்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கலாம்? ஒரு புள்ளி ஓடுறேன். இந்த புள்ளி இதான், இங்கே தான் நான் பிறந்தேன், இங்கே தான் நான் வளர்ந்தேன், இதான் எங்கள் ஊர், இது எங்கள் ஜாதி, இது என் படிப்பு, இது என் ஸ்கூலு, இந்த தெருவில் வளர்ந்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இங்கே நான் வந்து சஃபர் பண்ணேன், எஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன், சின்னு போட்டுக்கலாம். தம் அடித்தேன், தண்ணி அடித்தேன், வேசித்தனம் பண்ணேன், இந்த இடத்துல கல்யாணம் ஆச்சு, இந்த இடத்துல வேலை கிடச்சிது, இந்த இடத்துல அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் ஒரு டாட்டா வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கலாம். எல்லா ஈவெண்ட்ஸையும் ஒரு டாட்டா வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா? நான் இங்கே மகா பாவம் பண்ணேன், சின்னு. இங்கே இடத்துல நான் பனைவியை விட்டுட்டு வேசித்தனம் போயிட்டேன், இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டேன். அப்புறம் வந்து இங்கே வந்து நான் கொலை செய்துட்டேன், சும்மா இங்கே பாவம் பண்ணேன், இங்கே நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு சில இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருவேளை உங்கள் மைண்டில் அப்படி இருக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கலாம், உங்கள் பழைய வாழ்க்கையை யோசிங்க அப்படின்னா, இந்த உங்கள் பழைய வாழ்க்கை இருக்குல்ல, த லைஃப், அப்போ இட்ஸ் சம் டோட்டல் ஆஃப் அது அதான் டோட்டல், இந்த டோட்டாலிட்டி உங்கள் வாழ்க்கை, எல்லா இன்சிடென்ட்ஸ், பல இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. இது ஒரு இன்சிடெண்ட், அது ஒரு இன்சிடெண்ட், இது ஒரு இன்சிடெண்ட்டு, வேலையில் சண்டை, ஸ்கூல் படிக்கும்போது அங்கே ஸ்கூலில் புல்லிங்கு, ஸ்கூலில் உங்களை கேலி பண்ணாங்க, அது எல்லா மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நல்லா கவனிங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சிலுவையில் அவரோடய கூட அறைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் என்னென்னு இப்போ கற்றுவேன். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம புதிய மனுஷனுக்கே புது சிருஷ்டிக்கே போக முடியாது. பாட்டு நல்லாயிருக்கும், புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, பாட்டுலாம் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே அது என் லைஃப்பில் நடைமுறையில் வேலை செய்யாது. ஏன்? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நல்லா பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். என்ன டைம் என்னாச்சு? ரொம்ப என் வாட்ச் பார்த்தா நின்றுட்டு இருக்குது. சிஸ்டர் ரேணு, டைம் என்ன? வாட் டு யூ திங்க் த டைம் இஸ்? 10:20. ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஓகே, நம்ம யூஸ்வலாக ஒரு 1 hour பண்ணுவோம். புரியுதுங்களா? இது நான் கண்டினியூ பண்ணுவேன். இது வரைக்கும் யோசிங்க. என் வாழ்க்கைனா அப்படி நீங்கள் நடந்திருக்கும் எல்லாம். இங்கே எங்கள் மாமியார் எனக்கு குடும்பம் இருந்தார், இங்கே எங்கள் நாத்தனார் எனக்கு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அப்படி எப்படியும் வச்சுருப்பீங்க. நல்லா பாருங்கள், இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் பொய்யா பிரதர்? இல்லை, இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஒரு டெம்பரேச்சர் வேறு இருக்கும். ஒருத்தருக்கு இப்படி பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும். வேறு எல்லாம் இருக்கும். நல்லா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். அது ஆங்கிலத்தில் சொல்கிறேன். We don't remember the incident as it happened. We don't remember. நம்ம வந்து ஒரு இன்சிடெண்ட், ஒரு காரியம் நடந்துச்சுன்றதை வந்து அது எப்படி நடந்ததோ அதன்படி நாம் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்? எப்படியாக என்னை பாதித்ததோ அப்படியாக நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? எப்படியாக நடந்ததோ அப்படி ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். எப்படியாக நான் பாதிக்கப்பட்டேன், அந்த இன்சிடெண்ட்டு என்னை எப்படி பாதிச்சதுன்றது, புரியுதுங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்களேன். சபைக்கு போகிறீங்க, நீங்கள் தான் அந்த சபையில் வந்து பயங்கரமான கிவர், ரொம்ப கொடுத்து சபையை கட்டியிருக்கீங்க. இந்த சபையில் ஒரு முக்கியமான, நீங்கள் ஒரு காலங்காலமாக அந்த சபையில் மெம்பராக இருந்து அந்த சபைக்கு நீங்கள் எவ்வளோ பாடுபட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு முக்கியமான நபராக அந்த சபையில் நீங்கள் பார்க்குறீங்க. அன்றைக்கி சண்டே போனீங்க, பாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட பேசவில்லை. அன்றைக்கி வந்து அவர் மூஞ்சி திருப்பிட்டு வேற எங்கேயோ போயிட்டார். உடனே உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு, என்னடா அது, நான் இந்த சபைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு பாஸ்டர் என்னை கண்டுக்கல பற்றியா அப்படின்னா. அவர் உங்களை கண்டுக்காமல் போனது உண்மை. ஆனால் அது எப்படியா உங்களை பாதிச்சுன்றது வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் சபையில் முப்பனாக நீங்கள் முக்கியமானவராக யோசிச்சுட்ருக்கலாம், இந்த சபைக்கு நீங்கள் கொடுக்குறவராக யோசிச்சுருக்கலாம். பாருங்கள், அங்கே தான் நம்ம ஈகோ, நம்மளுடைய செல்ஃப் வருது. நம்ம எல்லா இன்சிடென்ட்டையுமே எப்படி நம்ம பார்க்குறோம், அது எப்படியா என்னை பாதிக்குது அப்படி தான் ஞாபகம் வச்சுப்போம். இப்போ நீங்கள் போய் வெளியே சொல்கிறீங்க, உங்கள் மனைவிட்டு போய் சொல்கிறீங்க, இன்றைக்கி சண்டே எடுத்துருமாச்சு, பாஸ்டருக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், எவ்வளோ கொழுப்பு இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஆட் பண்ணுவோம். புரியுதுங்களா? நாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸாக சபைக்கு கொடுக்குறோம்,
இந்த திங்கக்கிழமை போய் பெஞ்சு துடைக்கிறோம், டியூஸ்டே வந்து போய் டாய்லெட்லாம் கழுவுறோம். ஆனால் நம்மளை வந்து அவர் கண்டுக்கலம்மா, இப்போ நம்மலாம் ஒதுக்கிட்டாருமா, நம்மலாம் புதுசாக வந்து இதில் இந்த இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். எப்படி இதில் இந்த இந்த கதைலாம் விட்றீங்க, இந்த கதைலாம் ஜாயின் ஆகுது பாருங்க. இதெல்லாம் வந்து என்னது, பர்செப்ஷன்ஸ், உங்களுடைய பார்வையிலேருந்து வருது இதெல்லாம். அன்னைக்கு பாஸ்டருக்கு வயிற்று வலியாக இருந்திருக்கும், இல்லைனா அவருக்கு ஃபோனில் ஒரு கால் வந்திருக்கும், அப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த மைண்ட் செட்டில் அவர் யாரையுமே கண்டுக்காமல் அவசரமாக ஓடிருக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதுதான் இருக்கும். ஆனால் அவர் என்ன கண்டுக்கல. அதனால் இந்த சபையை நான் போக வேணாமா, வேறு சபைக்கு போயிடலாமா, இந்த சபைக்கு கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுமா, நம்மளை கண்டுக்க மாட்டோம். இப்படிலாம் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? எப்படிலாம் நம்ம வந்து ஒரு இன்சிடெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறோம் பாருங்கள். இது எல்லா மனுஷனும் பண்ணுறோம். நீங்கள் கெட்டவங்க அப்படி இல்லை. நான் எல்லா மாம்சமான மனிதர்களும் நார்மலாக நேச்சுரலாக பண்ணுற காரியங்கள். இதுதான் சொன்னார் ஆண்டவர். நீ அந்த பழத்தை சாப்பிட்டனா மரிப்பாய்னா உன் பர்செப்ஷன் டிஸ்டார்ட் ஆகிடும். நீ எப்படி பர்செப்ஷன் ஆனது, ஒரு காரியத்தை பார்ப்பது, அதை எப்படி கன்சிடர் பண்ணி உணர்வதுன்றது டிஸ்டார்ட் ஆனது, கோணலாக போயிடும், திருங்கி போயிடும். ஏன் உன் இருதயம், உன் அடையாளம் திருங்கிடும். உன் அடையாளத்தின் மூலமாக தான் நீ காரியத்தை பார்க்குற. உன் அடையாளம் கோணலாக இருக்கும்போது எல்லாத்தையும் நீ கோணலாக தான் பார்க்குற. புரியுதுங்களா? அப்போது ஒரு இன்சிடெண்ட் பாருங்கள். இந்த சும்மா ஒரு இன்சிடெண்ட் எடுத்து நீங்கள் அதை ப்ளோ அப் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மலை மாதிரி உட்காந்துட்ருக்கும். மவுண்டன் மோல்ஹில் வந்து மவுண்டன் ஆன மாதிரி இருக்கும். ஏன்? பர்செப்ஷன்ஸ். இந்த பர்செப்ஷன்லேருந்து இந்த ஐயாம் வருது. இந்த ஐயாம் இருப்பாங்க. ஆல் த இன்சிடென்ட்ஸ், எல்லா வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியமும் இந்த ஐயாமை கான்ட்ரிபியூட் பண்ணுது. நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மலாம் வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது அது உங்கள் அப்பா அம்மா அது இப்போ வந்து உங்கள் ஐயாமில் வந்து சேர்ந்துடும். புரியுதுங்களா? இப்போ உங்கள் ஐயாமில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எப்படியாக நான் how did I come to construct my I am, எப்படியாக நான் யாருன்றதை கண்டு வளர்ந்தேன். இது வந்து 2 லெவலில் நடக்குது. ஒன்று வந்து கான்ஷியஸ் விழிப்பாக இருக்கும்போது நடக்குது. இன்னொன்று அடுத்த லெவல் சப்கான்ஷியஸ், உள் மனசில் நடக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த இன்சிடெண்ட்டெல்லாம் எல்லா இன்சிடெண்ட்டையும் நீங்கள் ஞாபகம் வைக்கவில்லை என்றாலும், வாழ்க்கையில் நம்ம நடந்த எல்லா இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டே எல்லாத்தையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா? 1000 இன்சிடெண்ட் நடக்குது ஒரு நாளைக்கு. உங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லா இன்சிடெண்ட்டும் இல்லையா, உங்கள் சப்கான்ஷியஸில் எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்கன்றது ஸ்டோர் ஆகிருக்குது. ஃபீலிங் அதை ஆக்யூரேட்டாக அவங்களால சொல்ல முடியலாம் கூட, அதை குறித்து நான் எப்படி ஃபீல் பண்ண அந்த டைமில் அந்த ஃபீலிங் உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். அதை நீங்கள் வந்து கான்ஷியஸாக நீங்கள் ரீகலெக்ட், அது திருப்பி நான் யோசிக்கும் போது அது கரெக்டாக யோசிக்க முடியவில்லை என்றாலும் அது எனக்குள்ளே இருக்குது. அதான் என் அடையாளம், அதான் ஐயாம். நல்லா பாருங்கள். இப்போது நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இதான் நானுங்க, இதான் நான், இதான் ஐயாம், இந்த ஐயாம் வந்துருச்சு ஐயாம். இப்போது ஒரு நாள் இந்த ஐயாம் என்ன திரும்ப பண்ணுது, இந்த ஐயாம் என்ன திரும்ப பண்ணுது, ஒரு காரியம் பண்ணுது, மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. யூ ஃபீல் சேட், யூ ஃபீல் டிப்ரெஸ்ட். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் கசின் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க. அவங்க ஸ்டேட்டஸில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன ட்ராமா, ஒரு கார்ட்டூன் குழந்தை வந்து அப்படியே அழுதுட்டு ஒரு ஷோல்டர் பேக் பேக் போட்டிருக்கு. அதில் வந்து யூனோ ஐ ஆம் ஹெவி வித் சாரோ, ஐ ஆம் சேட் அண்ட் ஹெவி வித் சாரோ அப்படின்னு அப்படியே அழுதுட்டு போகுது தூக்கிட்டு. அப்போ இயேசு வந்து அப்படியே அந்த கையை நீட்டி அந்த 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 மூட்டையை அவுக்குறாரு. அப்படி அவுத்த உடனே அந்த குழந்தை அப்படியே சந்தோஷமாக என்னுடைய சாரோ போயிடுச்சு அப்படின்னா. நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அந்த கார்ட்டூன் அது த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்னு ஒரு புக்கு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்னு ஜான் பன்யன் ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர் எழுதினது. அவர் சிறைச்சாலையில் இருந்தார், அவர் கிறிஸ்தவர். அவர் வந்து இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்னு இருக்குது, அது நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த பில்கிரிம்ன்றதை வந்து யார், யாத்திரை போகிறவங்கள பில்கிரிம்னானது யாத்திரை செய்கிறவங்க. அது அந்த பில்கிரிம் வந்து ஒரு பெரிய மூட்டையை ஷோல்டரில் வந்து ஒரு பெரிய பேக்கில் பெரிய மூட்டை இருக்கும்.
அவனால் நடக்கவே முடியாது. அப்போது ஒருத்தர் அந்த இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் சொல்லுவார், இந்த மூட்டை பெருசாகினே இருக்குது. ஆமாம், நடந்துனேரு, நீ ஒரு ஒரு இடத்துக்கு வருவே, அந்த இடத்துல அந்த மூட்டை உனக்கு போகப்படும் அப்படின்னா அவன் நடந்து நடந்து வந்து சிலுவைக்கு வருவான். அந்த சிலுவையில் அந்த மூட்டையை இறக்கி வைப்பான். அப்போ பாருங்கள், இந்த மூட்டை என்ன, நல்லா கவனிங்க, இந்த மூட்டை என்ன, இந்த மூட்டைன்றது இந்த மூட்டை நம்ம ஹார்ட்டை அழுத்துது, நமக்குள்ளே இது வந்து ஒரு அப்ரெஷன் கொடுக்குது. இதற்காக நம்ம ஆல்டர் கால் ஓடுறோம். நல்லா கவனிங்க, ஆல்டர் கால் ஓடும் அழகாக என்ன சொல்கிறது, அப்படியே எமோஷ்னலாக மெசேஜ் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார், யாரெல்லாம் பாரம் சுமக்கிறவங்க வாங்க வாங்கன்னு அப்படியே நம்ம ஓடுவோம். இப்போது ஜீசஸ் கால்ஸ்லாம் அழகாக இந்த ஐயா தினகரன்லாம் அழகாக கொடுப்பார். மீட்டிங் மெசேஜ் கொடுத்து இன்வைட் பண்ணுவார். யாரெல்லாம் பாரம் சுமக்குங்க வாங்க வாங்க எல்லாம் ஆல்டர் கால் இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க ஆண்டர்கிட்ட முதலாவது வரும்போது. அது அங்கே மட்டுமா நின்றுச்சு, நம்ம போயினே தானே இருக்கிறோம். எவ்ரி சண்டே ஒரு ஆல்டர் கால் எங்கேயாவது வந்து ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ பாரம் ஓடுறோம் பாருங்கள். அந்த பாரம் எங்கேருந்து வருது, அந்த பாரம் எங்கேருந்து வருதுன்னா அது உங்கள் உணர்ச்சியில் இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் மேக்கப். புரியுதுங்களா? அந்த பாரத்துக்கு ஒரு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நேற்று வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் சரியாக நடக்கலை, மாப்பிள்ளை வந்தாங்க நடந்துடும் நினச்சோம், நடந்து முடியல, பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பாரம் போயிட முடியும். கரெக்டுங்களா? அப்படி யோசிப்போம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் வேலையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த வேலை மட்டும் அந்த பாஸ் வந்து எனக்கு குடும்பம் பற்றி அது மட்டும் சரியாச்சுன்னா அந்த எல்லா ஜப்ப பாயிண்ட்டும் அல்லு தான் வரும். பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க, என் ஆஃபீஸில் இப்படி பிரச்சனை, பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணி என்ன சொல்லுவீங்க, எனக்கு கல்யாணம் நடக்கலை, ஜெபம் பண்ணிக்கோங்க, பாரமாக இருக்குது. நம்ம நினச்சிட்டுருக்குறோம் அதுதான் அந்த பாரத்தை கொடுக்குதுன்னு. அது வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, காக்கா உட்காந்து பழம் விழுந்த கதைன்னு வாங்க பாருங்க. அந்த இன்சிடெண்ட் வந்து உள்ளே இருக்கிற பாரத்தை வெளியே கொண்டு வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த இன்சிடெண்ட் தான் அந்த இன்சிடெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த ஒரு வேலையில் பிரச்சனை. ஆனால் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாரம் டெம்பரரியாக தான் போகும். கரெக்டாக டெம்பரரியாக போகும், அப்புறம் வேற எங்கேயாவது போயிடும், சர்ன்னு மைண்டு வேற எங்கேயாவது போய் உட்காந்துரும். புரியுதுங்களா? இது திருப்பி என் வாழ்க்கையிலே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஜபத்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு எத்தனையோ பேர் பிரதர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாயில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பல பிரச்சனையை துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு வேலை போய்டும் அப்படி அப்படின்றாரு. அப்புறம் ஜெபம் பண்ணோம், எல்லாம் சரியாச்சு. 6 மாதம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன், என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கா ஜெபம் பண்ணிக்கோ. இன்னொரு பிரச்சனையும் சொல்கிறார், இல்லை அப்போது ஜெபம் பண்ண அது என்னாச்சு, அது அப்போயே சால்வ் ஆயிடுச்சு. அது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறார், என் பையனுக்கு வேலை கிடைக்கல, ஜெபம் பண்ணிக்கோ, என் பையனுக்கு வேலை. பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டு அங்கேயோ தாவினே இருக்குது. பாருங்கள், நம்ம நினச்சிக்கிறோம் இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு அடியில் ஒன்று இருக்குது, அதான் பாரம். நல்லா கவனிங்க, இது எங்கிருந்து இந்த பாரம் வந்து ஒரு ட்ராக் வழியாக வந்து நமக்கு வெளியே காட்டுது, வெளியே வருது. அது அந்த வெளியே வரும்போது இந்த என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால தான் இந்த பாரம் நினச்சிக்கிறோம். இல்லைங்க, பாரம் அதுக்கு பின்னால் இருக்குதுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலான்ற காலம் இருக்கு பாருங்க, அது வந்து அந்த பாரத்தை ஆம்பிளிஃபை பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு அடுத்த நாளே கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு, எல்லாம் அமைஞ்சு முடிச்சுன்னா பயங்கர கத்தருக்கு சந்தோஷம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லுவோம். அது 6 வாரம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த பாரம் தான் நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த பாரம் நம்மள என்ன பண்ணிட்டுருக்கு, ரன் பண்ணிட்டு இருக்கு. இப்படி பாரமாக இருந்த நம்ம ஒரு நாள் இயேசுக்கிட்ட வந்தோம். நம்ம ஒரு நாள், ஆண்டவரே, இந்த பாரம் தான் நம்மளை வந்து டிரைவ் பண்ணுது. நான் ஒரு பாவின்ற குற்ற உணர்வு பாருங்கள் நம்மளை அழுத்துது பாருங்கள். அப்படியே உள்ளேருந்து எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. 17 வயசில் நான் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி பலது இருக்குது என் லைஃப்பில் ஞாபகம் இருக்குது. நான் பாவி சிலதெல்லாம் நான் பாவம் செய்தேன், நான் விபச்சாரம் செய்தேன்றது விபச்சாரம் அக்யூரேட்டாக ஞாபகம் இருக்கும். இத்தனாம் தேதி இத்தனாம் டைம் நான் தப்பு பண்ணேன், இதெல்லாம் அது சிலதெல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஆனால் அதுவே கூட மாயை தான். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் ஆகிடுச்சு. இப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஏசுக்கிட்ட வந்தோம், வந்து ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு, என் பாவத்தை கழுவுங்க அப்படின்னோடனே நமக்கு சொல்லி கொடுத்துருப்போம், ஏசப்பாட்ட வந்தோன்னா அவர் ரத்தம் உன் பாவத்தை கழுவும் அப்படின்னோம். உடனே என்ன பண்ணுறோம், இயேசு உன் இருதயத்தில் வா, உன்னோட இன்வைட் ஜீசஸ், அவரை அலோவ் பண்ணு. அதுக்கு வசனம்லாம் சொல்லுவோம், இதோ நான் வாசப்படி கதவை தட்டுறேன், அவர் வந்து உள்ளே வந்து பிரியாணி சாப்பிட்றேன்னுவார், ஐ வில் டைன் வித் யூன்னுவார். உடனே அப்படி இப்படிலாம் சொன்னேன்.
இப்போ இதுதான் நானுங்க, இதுதான் நீங்கள், இதான் உங்களோட அடையாளம், ஐ ஆம். இப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு என்ட்ரி வருது. என்ட்ரி ஜீசஸ் வந்துட்டார் உள்ள. ஜீசஸ் அவர் வந்து ஒரு மூலையில் உட்காந்துக்கிறார். நம்ம நினச்சிட்டு வரோம் இதெல்லாம் இப்படி தான் நம்ம நினச்சிட்டு வரோம். இப்படி ஆக்யூரேட்டாக இப்படி நினச்சோமா இல்லை, இந்த கான்செப்ட் தான். இது ஒரு கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வந்தார் அப்படின்னு நினச்சிருக்கோம். இப்போ வந்து இயேசு வந்துட்டாருங்க. இப்போது இதுதான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வந்துட்டார். இப்போ நான் அந்த இயேசுக்காக வாழ போகிறேன். புரியுதுங்களா? நான் யாருங்க? இதான் நான். புரியுதுங்களா? இதான் நான். இந்த நான் ஐ ஆம் இயேசுக்காக நான் வாழ போகிறேன். எப்படிங்க வாழ முடியும்? எந்த மரமோ அந்த கனி தானே கொடுக்கும். மரம் மாங்காய் மரம் இருந்தால் மாங்காய் கனி தான் கொடுக்கும், கொய்யா மரம் தான் கொய்யா கனி தான் கொடுக்கும். என்னுடைய அடையாளம் ஐ ஆம்ன்ற யோசிக்கிறேன் இல்லைங்களா? ஐ ஆம்ன்றது வந்து என்னுடைய லைஃப் இதில் என்டாங்கிளாக இருக்குது. இட் இஸ் பார்ட் ஆஃப் மை செல்ஃப், மை சென்ஸ் ஆஃப் செல்ஃப். அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியது இதுதான் சென்ஸ் ஆஃப் செல்ஃப். சென்ஸ் ஆஃப் செல்ஃப்னு சொல்லலாம். சுய உணர்ச்சி, சுய உணர்ச்சி நினைக்கிறேன். நான் உணர்ச்சினா ஃபீலிங்ஸ் இங்கிலீஷில், அதுக்கு தமிழ் வார்த்தை இல்லை. சென்ஸ் ஆஃப் செல்ஃப்னா அவேர்னஸ், சென்ஸ். ஓகே, சென்ஸ் ஆஃப் செல்ஃப்னா என்னை பற்றி நான் அப்படின்னும் போது இதாங்க என்னுடைய, இதுதான் நாங்கள். இப்போ என் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வந்துட்டார் நம்ம நினைக்கிறோம். அவர் வந்து என்ன பண்ணார்? இந்த பாவத்தை தான் க்ளீன் பண்ணிட்டார் நினைக்கிறோம். இந்த பாவத்தை க்ளீன் பண்ணிட்டார். இந்த பாவத்தை அவர் மன்னிச்சிட்டாரு, இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நான் பாவ மன்னிப்பு பெற்று விட்டேன்றோம். பாவ மன்னிப்புன்றது கான்செப்டே நியூ கிரியேஷனு கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், இதுக்கு நிறைய பேர் நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு என்ன விஷயம் எனக்கு பரவாயில்ல. பாவ மன்னிப்புன்றது வந்து பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு தான் பாவ மன்னிப்பு. புதிய ஏற்பாட்டு மனுஷனுக்கு ஒன்று நடக்குது. நமக்கு டைம் ஆயிடுச்சு. சின்னுன்றோம்ல, நம்ம பாவன்றோம்ல, இது பண்ணுங்க, இதான் பாவம், இதான் பண்ணோம், இதான் பாவம். அது பாவமே இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கல்ல, தம் அடிச்சிங்க, தண்ணி அடிச்சிங்க, வேசித்தனம் பண்ணீங்க, தப்பு தண்டா பண்ணீங்களா, அதெல்லாம் பாவம் இல்லை. அதெல்லாம் பாவத்தின் எக்ஸ்பிரஷன்ஸ், பாவத்தின் கனிகள். நல்லா கவனிங்க. அப்போ பாவம் ஏதுங்க? இந்த அயாம்ன்றல அதான் பாவம். இதுதான், இந்த ஹோல் தான் பாவம். இந்த ஹோல் இதில் பாவம் யாருங்க? அயம் தான் பாவம். இந்த ஹோல், நம்ம சொல்கிறது புரிய வருதுங்களா? புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேங்களா? இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம், இந்த மொத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இந்த மொத்த காரியங்கள் வந்து நான் யோசிக்கிறேன்ல, அதுதான் பாவம். அயம் தான் பாவம். புரியுதுங்களா? இயேசு சிலுவையில் எதை மன்னித்தாரு, எதை கேன்சல் பண்ணாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியும். நியூ கிரியேஷனுக்குள்ளே போக முடியும், புதிய சிருஷ்டிக்குள்ளே போக முடியும். பழசுல என்ன நடந்ததுனே தெரியலனா நம்ம சிந்தனை எல்லாம் பழசுலேயே தான் ஓடின்னு இருக்கும். அப்போது பாவம்னா என்னதுன்னா, தி என்டையரிட்டி ஆஃப் மீ, ஐ ஆம் சின்னுங்க, அதான் பாவம். அதனால தான் பாவமே அறியாதவர் நமக்காய் ஆகினார் போட்டிருக்கும். புரியுதுங்களா? அவர் தம் அடிக்கல, வேசித்தனம் பண்ணல. சிலுவையில் தம் அடிச்சு வேசித்தனம் பண்ணாரா? நான் பாவம் பண்ணாங்க, அவர் என் பாவியா. ஹீ பிகம்ஸ் மீ. இந்த ஐயாம் தான் அவருடைய அடையாளம் எடுத்துக்கிறாரு சிலுவையில். நல்லா கவனிக்கணும். என்னுடைய அடையாளத்தை அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய, அப்போ தான் நானும் அவரும் சிலுவையில் ஒன்றாகிறோம். நல்லா கவனிச்சிங்களா? நான் வந்து என்ன ஆகிறேன்? அவரோட கூட ஒன்றாகிறேன் சிலுவையில். இதை தான் நான் பார்க்கணும். ரட்சிப்பில் என்ன நடக்குது? ஐ ஆம் குரூசிஃபைட் வித், கலாத்தியர் 2:20. ஐ ஆம் அந்த ஐ ஆம்னா இந்த ஐ ஆம், I am, my sense of self, I am is crucified with Christ. அவருடைய கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னா அது சும்மா ஒரு பொயட்டிக், ஒரு நல்ல ஒரு புலமையான ஸ்டேட்மெண்ட்டு, நல்ல ஒரு பாடலான ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜம். நல்லா கவனிங்க, இதுதான் நிஜம். இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் நம்ம எனக்கு யாரோ, நான் சின்ன 6 வயசில் இருக்கும்போது எனக்கு கெடுத்துட்டாங்க அப்படி யோசிக்கிறீங்களே, அது கெடுத்ததெல்லாம் நான் வந்து மறக்க முடியல. நிறைய பேருடைய பிரச்சனை அங்கே தான் இருக்குது. சின்ன வயசில் அவங்க பட்ட பாடுகள். என்ன ப்ராப்ளம்னா, அந்த டைமில் நீங்கள் பெயின் சஃபர் பண்ணீங்க, பெயின். அது நான் வந்து பொய்ன்னு சொல்ல, அது உண்மை. ஆனால் அந்த பர்சன் இருக்காங்கல்ல,
that person who suffered the pain died with Christ. நல்லா கவனிங்க, அந்த பர்சன் died with Christ. இதுதான் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் சின். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், பாவத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? நீங்க சிலுவையிலே மரிக்கிறது தான் உங்க ஜட்ஜ்மெண்ட். நாங்க சார் மரித்தேன், நீங்க மரிக்கலையா? அப்ப நீங்க என்ன உயிரோடு இருக்கிறீங்க? நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா? அப்ப இயேசு மரித்தது போய். ரெண்டுல ஒன்று தான் பிரதர். இது எனக்கு புரியவே இல்லை பிரதர். இது வந்து இன்டெலெக்சுவலாக புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் பவுல் கொலாத்தியர் 2வது அதிகாரம் 5வது சொல்றாரு, விசுவாசத்தினாலே நான் என்ன பண்ணேன், விசுவாசத்திலே நான் இதை பார்க்குறேன்றாரு. யூனோ, திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட், பை ஃபெய்த் ஐ பார்ட்டிசிபேட் இன். என் விசுவாசத்தினாலே இது வந்து நான் இன்டெலெக்சுவலாக எப்படி இது அதனால தான் இது வந்து இன்டெலெக்சுவலாக போய் ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொன்னால் என்ன, உங்களை பார்த்து என்ன பண்ணார், சிரிப்பார். என்ன வளர்ற, நான் இங்கே இருக்கிறேன், அது 2000 இயர்ஸ் முன்னாடி ஒரு நியூஸ் என்ன பேசுகிறேன்னு வர. அதனால தான் இந்த மெசேஜ் இருக்குல்ல, நான் பேசுகிற இந்த மெசேஜ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தெரியுமா, முட்டாள்தனம். சிலுவையின் உபதேசமும் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, இட் இஸ் ஃபூலிஷ்னஸ் போட்டிருக்கு. ஃபூலிஷ்னஸ். இந்த மெசேஜை நம்ம புரிஞ்சிக்கலனா, இந்த மெசேஜ் நமக்கு தெரியல, இதை நான் பார்க்கலனா, என் வாழ்க்கை ஃபுல்லாக மை ஃபைட் இஸ் வித் மை இலூஷன். என்னுடைய போராட்டம்லாம் யாரோட? இந்த இலூஷனோட. இந்த இலூசிவ் மேன், இந்த மாயையான மனிதன் இருக்கான, பழைய மனிதன் வந்து மாயையான மனிதன் எனக்குள்ளே. ஆனால் நான் என்னை அவனோடு கூட இணைத்து அடையாளப்படுத்தி பார்க்கும்போது நான் அவனுக்கு உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறேன். அவனை உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் உயிர் கொடுக்க என்னுடைய இருதயத்தில் என்ன கனிங்க வரும்? பாவ கனிகள் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த இலூஷனை நான் ஃபஸ்ட்டு இதில் கிளாரிட்டி வரணும். ஏமேன். ஓ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமேன். நம்ம இன்றைக்கி இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு 2 பேஜ் பிளாங்க் பேஜ் விட்டுருக்கோங்க நோட் புக்கில். இது ஃப்யூச்சரில் டெவலப் ஆகினா வரும். இந்த படம் போக போக டெவலப் ஆகும். இது ஆங்கிலத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். தமிழில் பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு, கொஞ்சம் நம்ம லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு. எனிவே, பிரேஸ் காட். போய் இதை நீங்கள் தியானம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடய அடையாளம் எப்படி, என்ன மேட்ரு, எங்கே. அதனால தான் பாருங்கள், என்கிட்ட வரவங்கிட்ட நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டீர்கள், நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லவே மாட்டேன். உன் பாவத்தை விட்டுருங்களோ சொல்ல மாட்டேன் நான். நீ பாவத்தை விட்டுன்னு பாரு, இப்போ நீ கிறிஸ்டியன் ஆகிட்ட, நீ பாவத்தை விட்டுருன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏங்க எப்படிங்க விட முடியும்? எப்படிங்க உங்களால் ஜாதி பார்க்காம இருக்க முடியும்? நான் இந்த மனுஷன் யோசிச்சுட்டு இருந்தா அது உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருமே. கொய்யா மரம், நான் கொய்யா மரங்க, இனிமேல் நீங்கள் கொய்யா கொடுக்கக்கூடாது, மாம்பழம் தான் கொடுக்கணும். மாம்பழத்தையும் யோசிங்கன்னா எங்கேருந்து வரும் மாம்பழம்? மாம்பழத்தையும் யோசிச்சுன்னு இருப்போம், கொய்யாவாக வரும். மாம்பழம் தான் யோசிப்போம், மாம்பழத்தை திதிக்கிறோம் சொல்லிட்டு வீட்டில் போய் என்ன வரும்? கொய்யா தான் வரும். எப்படி கொய்யா வராமல் இருக்கும்? நான் கொய்யா மரமாக இருந்தால் கொய்யா தாங்க வரும். அதனால தான் இந்த போதனைகள்லாம் நான் வேஸ்ட்டுன்னு டைம் பண்ணிட்டேன். நீ கிறிஸ்டியன் ஆகிட்ட, இனிமேல் வந்து பாவம் செய்ய முடியும். எப்படிங்க அவனால் பாவம்? அவன் போய் நான் ட்ரை பண்ணுவான். ஓ, நான் பாஸ்வேர்டு, ஃபோனை தூக்கி போட்டுருவான், இனிமேல் நான் அங்கே கட்ட மாட்டேன், சேர மாட்டேன் பண்ணுறான். அது போனால் டமால் உள்ளேருந்து எல்லாம் சல்லுன்னு வெளியே வரும். அது பாட்டுக்கு சும்மா நதி மாதிரி ஓடி வரும். ஐயோ நான் பாவின்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்டுக்கால் ஓடுவோம். ஐயோ நான் பாவி. இதே குட்டிக்காரன் தானே ஓட்டின்னு இருக்கிறோம் நம்ம லைஃப் ஃபுல்லாக, இதே ஓட்டின்னு இருக்கிறோம். அதனால் ஏன் தெரியுமா பண்ணுறோம்? இப்படியா நம்மளை பார்த்து கொண்டு நல்ல கனியை கொடுக்க பார்க்குறோம். கொய்யா மரமாக இருந்து கொண்டு மாம்பழம் கொடுக்க பார்க்குறோம். எப்படி மாம்பழம் வரும்? மாம்பழம் வராது. அதுவே பெரிய நியூஸ், குட் நியூஸ். இது என்ன குட் நியூஸ்? ஆண்டவர் உங்களை மாம்பழத்தை கொடுக்க கூப்பிடல. God is not calling you to bring forth mangoes. If you are a guava tree, நீங்கள் கொய்யா மரமாக இருந்தால் ஆண்டவர் உங்கள்கிட்ட மாம்பழத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆண்டவர் மரத்தை மாற்றுறாரு. அது அடுத்த வாரத்துலேருந்து பார்ப்போம். ஆண்டவர் எப்படி மரத்தை மாற்றுறாருன்றதை பார்ப்போம். புரியுதுங்களா? எப்படி என்ன நடந்துச்சு? பழசு போயிடுச்சு, புதுசு வந்துச்சு, எல்லாம் சொல்லும்போது சிலுவையில் நான் அறையப்பட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியலைன்னா வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. ஸோ இதை நீங்கள் யோசிக்குது, இந்த நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வாரம் எக்ஸசைஸ் வந்து இது தியானம் பண்ணுங்கள். நான் என்ன குறித்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட் புக்கில் ஐ ஆம் அப்படின்னும் போது இந்த சின்ன ஸ்மால் லெட்டர் எழுதிக்கோங்க. ஐ ஆம் ஸ்மால் லெட்டர் எழுதிக்கிட்டு, ஸ்மால் ஐ ஆம், நான் தமிழில் நான் எழுதிட்டு ஒரு டேஷ் போட்டு அப்படியே ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க உங்களுக்கு குறித்து. நான் என்னை பற்றி நான் என்ன யோசிக்கிறேன், என்னை பற்றி ஐ ஆம் அப்படின்னா என்ன யோசிக்கிறேன்? நான் வந்து நல்லவன், நான் வந்து முல்லை மாதிரி கெட்டவன்,
நான் வந்து கோபக்காரன், என்னெல்லாம் தாட்ஸ் வருது அதெல்லாம் எழுதுங்க. இது 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 ஒரு ஸ்டார்ட்டிங் ஆஃப் அன் எக்ஸசைஸ். இது வந்து இதுலேருந்து ஒரு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த புதிய மனுஷனை எப்படி தரித்துக் கொள்வது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் என்கேஜ் பண்ணணும். அதெல்லாம் இது சும்மா அப்படியே ஆண்ட்ரூ பிரதர் சொன்னாருக்கா எழுதுறது வேஸ்ட்டு. எனக்காக எழுதாதீங்க, வேஸ்ட்டுங்க. என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லை பிரதர், நொந்து நூடுல்ஸாக இருக்கிறேன் பிரதர், எனக்கு நிஜமாகவே வேணும் பிரதர், எனக்கு இதை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு உணர்வோட ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி உட்காந்து யோசித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் போய் பாரத்துக்காக இந்தியாவோட பெருன நேஷன்ஸ்க்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன்றது அது போய் பண்ணுங்கள். இது ஃபிக்ஸ் ஆகலைன்னா அந்த பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்தியாவுக்காக உலகத்துக்காக ஜெபம் பண்ண, அமெரிக்காவாக ஜெபம் பண்ண போகிறேன்ட்டு வீட்டில் போனோகிராஃபி பார்த்துருப்பாங்க, வீட்டில் மனைவியோட அடிதடி சண்டை, அங்கே போய் உலகத்துக்காக கொடி பிடிச்சி நிற்பாங்க. என்னங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, மாய்மாலமான வாழ்க்கை. அந்த இடத்துக்கு நீங்கள் வரல, இல்லைங்க நான் அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா கண்டினியூ. நொந்துட்டேன் பிரதர், எதுவுமே இல்லை பிரதர். அப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வசனத்தோட சத்தியத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் உட்காந்து அந்த ஜூஸை ஊறிணும் அப்படியே. அதனால் இதை ஃபீல் பண்ணணும். இந்த மெசேஜை நீங்கள் கேட்டு மட்டும் விட்டார், ஃபீல் பண்ணணும். ஓகே, ஆவியானவர் என்ன சொல்லித்தராரு, எனக்கு என்ன காட்டுறாரு, ஃபீல் பண்ணி அந்த எக்ஸசைஸை எழுதுங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். பரிசுத்த தேவனே நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தீஸ் ஆர் டேஸ். இந்த காலங்களில் எங்களுடைய இறுதிய கண்களை நீங்கள் திறந்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இதில் தியானம் பண்ணி அந்த சத்தியத்தை அறிந்து அதில் அந்த வெளிச்சத்தில் நடக்க கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.